அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தர்ஷினி சித்தார்த் இவங்க 2 பேரோட கல்யாணத்துல பெரிய திருப்பு முனையே வரப்போகுதுங்க. இதை தெரிஞ்சுக்காத குணசேகரன் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தையும் கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, தர்ஷினியையும் கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. சோ அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தோட அப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட பேச்சுக்கெல்லாம் அங்க இடமே இல்லை. அது மட்டும் இல்லாம குணசேகரன் இவ்வளவு விஷயங்களை யோசிச்சு செய்யறாரு. இந்த உமையால் எதுக்காக திடீர்னு நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட ஒரு யோசிச்சு பார்க்கல. ஏன்னா உமையால் பாத்தீங்கன்னா குணசேகரனோட சொத்தை எல்லாத்தையுமே நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டுதான் இந்த கல்யாணத்தையே நடத்துறாங்க. இதை தெரியாத குணசேகரன் நமக்கு சரிசமமா இருக்காங்க, இவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை ரொம்பவே சீக்கிரமா நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த 4 பெண்களுக்கு முன்னாடி நம்ம தோற்க கூடாது, நம்ம ஜெயிச்சிய காமிக்கணும் அப்படின்ற ஒரு வீராப்பாலதான் இந்த விஷயத்தைய செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு முற்றுப்புள்ளியா வைக்க போறது நம்ம ஜீவானந்தம் தான். இவ்வளவு நாள் ஜீவானந்தம் பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. சோ அடுத்ததான் கண்டிப்பா நம்ம ஜீவானந்தம் என்ட்ரி கொடுக்க போறாரு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.